உருவாக்கப்பட முடியும். ஒரு மனுஷன் எப்படி உருவாக்கப்பட, தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. 119 சங்கீதத்துல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒருவேளை நம்ம இந்த துன்பத்தின் பாதையில, இந்த கண்ணீரின் பாதையில, உபத்திரவத்துல போகாம இருந்திருந்தோம்னா இயேசு யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்குங்களா? நெருக்கப்படும் போது என்ன பண்ற, எல்லா மனுஷங்கள்ட்ட போய் தயவுக்கு வா நிற்போம். ஆனா யாருமே நமக்கு உதவி, ஒரு லிமிட்டுக்கு மேல இல்லைங்களா, யாருமே உதவி செய்ய முடியாது. ஆனா என் ஆண்டவர், என் அப்பா, அவர் மறக்காததை நம்ம மறந்துருவோம், என்னைக்கோ ஜெபிச்சிருப்போம். ஆனா கர்த்தர் மறவாத தேவனாய் இருந்து உதவி செய்து அதை அனுபவிக்கணும். அது கர்த்தர் நம்ம ருசிச்சு பார்க்கணும். சும்மாலாம் நம்ம ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம கஷ்டம் மாறாது. நான் நிஜமா சொல்றேன், நம்ம கண்ணீர் மாறவே மாறாது. ஆனா என்னைக்கு கர்த்தர் சமூகத்துல நம்ம போய் உருக்கமா 100% சரண்டர் எப்படி இருக்கணுங்களா, 100% அங்க போய் முழங்கால் பண்ணி விண்ணப்பங்களை எழுதி எழுதி வச்சுட்டு வெளியில வந்த உடனே மனுஷங்கள்ட்ட போய் தயவுக்கு நிற்போம். அப்படித்தானே பண்ணியிருக்கோம், ஆமாங்களா இல்லையா? ஒரு விஷயம், நமக்கு வீட்டில் தேவைகள் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பண தேவைகள் இருக்கு, கர்த்தர்ட்ட போய் சொல்லுவோம், சபையில அழுவோம். ஆனா அடுத்தது என்ன பண்ணுவோம், மனுஷங்கள்ட்ட தான் போய் நிற்போம். இல்ல மனுஷங்கள்ட்ட போகாதீங்க, ஏன்னா கர்த்தர் தான், அவர் என்னை கால